இன்றைக்கி நம்ம பிசிபெலாபாத் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டும் ஜீரகத்தையும் நான் இடித்து வச்சுருக்கேன். தக்காளி மீடியம் சைஸு, கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, நூல்கோல் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க. இந்த 1 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளருக்கு மேலே பருப்பு போட்டிருக்கேன். பாசிப்பருப்பும் துவரம் பருப்பு ரெண்டும் கலந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 5 டம்ளர் தண்ணியில் போட்டு அது கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி, பிசிபெலாபாத் பொடி, வரமிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிசிபெலாபாத் பொடி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறது போய் பார்க்கலாம். வீடியோ பாருங்கள். இப்போ பிசிபெலாபாத் செய்கிறதுக்கு குக்கரை வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆஃப் பண்ணும்போது மட்டும் நெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போயே போடணுங்கிற அவசியம் இல்லை. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கும்போது பூண்டும் ஜீரகமும் அதிகமாக போட மாட்டாங்க. ஆனால் இது போடணும். ஏன்னா நம்ம பருப்பு காய்கறி எல்லாம் சாப்பிடும்போது ஜீரணம் ஆகாது. அதனால் ஜீரகமும் பூண்டும் போட்டுக்கோங்க. நான் போடுவேன். இந்த சமயத்தில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். பச்சை மிளகாய் ஜாஸ்தி வேண்டாம். ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் நான் சின்னதாக போட்டிருக்கேன். எல்லாம் அப்படியே அரிசியோடு போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு காயில் அந்த மசாலா இறங்காது. அதனால் வதக்கி போட்டுக்கோங்க. தக்காளி அதோடு போட்டு பிசிபெலாபாத் நீங்கள் கம்மியாக செஞ்சீங்கனாலே நிறையா வரும். அதனால தான் நான் கம்மியாக செஞ்சுருக்கேன். மசாலா நாமளே ரெடி பண்ணி செஞ்சோம்னா தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், கொப்பரை போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் கொஞ்சோண்டு, அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம். காய்கறியெல்லாம் போட்டு 2 நிமிஷம் அது நீங்கள் அப்படியே அரிசியோடு போட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் காய்களை ஏறாது, அப்புறம் டேஸ்ட் வராது. அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக செய்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வதக்கி விட்டுட்டு இது நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். பிசிபெலாபாத் பொடி நானே ரெடி பண்ணுவேன். இப்போ ரெடி பண்ணலை, அதனால் கடையில் வாங்கினது தான் போட்டிருக்கேன். இது அப்படியே நம்ம போட்டுக்கலாம். கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பிசிபெலாபாத் பொடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
இதுக்கு வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இது 2 நிமிஷம் உப்பு போட்டு வேக வைக்கலாம். அது அரிசியோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக காயில் வந்து அந்த டேஸ்ட்டு இறங்காது, இந்த மசாலா டேஸ்ட்டெல்லாம். அதனால் நான் ஒரு ஸ்டைலில் செய்வேன், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது குக்கரில் மூடி வச்சுக்கலாம். இது ஒரு விசில் நல்லா வெந்துடும் காய். அப்புறம் அரிசி போட்டு, அரிசி போகிறதுக்கு முன்னாடி புளி தேங்காய் செய்யலாம். இப்போ குக்கருக்கு விசில் போட்டு காய் ஒரு விசில் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிக்கலாம். பிசிபலாபாத்துக்கு காய் நான் வேக வச்சுருந்தேன். குக்கரில் 2 விசில் விட்டுருந்தேன். இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு காய் நல்லா வெந்திருக்கு ஓரளவுக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் மசாலாவில் வந்து ட்ரை தேங்காய் போடுவாங்க, கொப்பரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போடுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. அதனால் நான் தேங்காய் வந்து மிக்சியில் வந்து திப்ளி அரைச்சி அது வச்சுருக்கேன். அதுவும் இதோட போட்டுக்கிறேன். மசாலா பொடி ரெடி பண்ணி அரைக்கும்போது அது போடுவாங்க. ஆனால் நான் அது மசாலா கடையில் வாங்கினதுனால நான் அதை அரைக்கல. இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியும் அதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி நம்ம கழுவி அரிசி வச்சுருக்கோம், அந்த அரிசியும் இதோட போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. என் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன், ஈஸியாக இருக்கும். இப்போ கழுவி வச்சிருந்த அரிசி இதோட போட்டுடலாம். இப்போ இது நம்ம தண்ணி நிறையா இருக்குன்னு நினைக்காதீங்க. பிசிபலாபாத் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். அதனால் இந்த சமயத்தில் நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நெய் அதை ஊற்றிக்கலாம். நெய் லாஸ்ட்டாக ஊற்றுறது அவ்வளோ இது, ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது டேஸ்ட் வராது. இப்போ நம்ம இதை குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ விசில் அடங்கிருச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். நான் 4 விசில் தான் விட்டேன். எப்படி பிசிபலாபாத் வெந்திருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம 2 விசில் காய்க்கு ஏற்கனவே விட்டுட்டோம். இப்போ பிசிபலாபாத் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும், இன்னுமே தண்ணியாட்டம் இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தகுந்த கொத்தமல்லி போட்டு பரிமாறலாம். பிசிபலாபாத் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம முந்திரிக்கு பதிலாக நம்ம கடலக்காய் போட்டிருக்கோம். இப்போ கருவேப்பிலை, வரமிளகாய் மட்டும் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிசிபலாபாத் ரெடி ஆயிடுச்சு. சியாமும் ஈஸி சமையலை நான் ஈஸியாக செஞ்சுருக்கேன்.
எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமையே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.